சார் இந்த பிஎஃப் மாசம் மாசம் பிடிக்கிறாங்க. இதுல என்ன சார் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு? என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. பிஎஃப் வந்து சேலரி டிடக்ஷன்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு சேவிங் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ பென்ஷன் ஸ்கீம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இத பத்தி ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இபிஎஃப்ல மாசம் மாசம் கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டுக்கு இப்போ வந்து 8.25% பெர் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல ஒரு எஃப்டிலயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகம். அதிகத்தின் பயன். இந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி வைஸ் கால்குலேட் ஆகி ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல கிரெடிட் ஆகும். இது வந்து உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுக்கும் சேர்ந்துமே இன்ட்ரெஸ்ட் வரும். சப்போஸ் ஏர்லியரா வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. லாங் டேர்ம் மோர் பெனிஃபிட்ஸ். லாங் டேர்ம் மோர் பெனிஃபிட்ஸ். பிஎஃப் வந்து ஒரு சேவிங் ஸ்கீம் மட்டும் இல்ல, அதுல வந்து நம்மளுக்கு இடிஎல் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் பென்ஷன் ஸ்கீமும் இருக்கும். இடிஎல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்னன்னா, சப்போஸ் ஒரு எம்ப்ளாயிக்கு விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டாலோ அல்லது இயற்கை மரணம் நேர்ந்தாலோ அவரோட ஃபேமிலிக்கு மேக்ஸிமம் 7 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். பென்ஷன் அமௌண்ட் பத்தி அடுத்த வீடியோவில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.